அன்பின் இதாவே இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்க ஜீவ ஒளியை பெற்றவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மியூட்ல போட்டுக்கோங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 14வது வசனம். அமலேக்குக்கு விரோதமாக அவர்களுடைய வேர் எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இப்ப முந்தின பகுதியில அவங்க எப்படி யுத்தத்துல வெற்றி பெற்றாங்க அப்படி இஸ்ரவேல் மக்கள் பாராக்கோட தலைமையில போனாங்க. தீர்க்கதரிசி ஆகிய தெபோரால் கூட போய் இந்த யுத்தத்துல அவங்க வெற்றி பெற்றதை நம்ம பார்த்தோம். வெற்றி பெற்ற பிறகு அவங்க பாடின பாட்டை தான் நம்ம துதி பாடலை தான் நம்ம தியானிக்கிறோம். இங்க அந்த யுத்தத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டா, யாரெல்லாம் கலந்து கொள்ளல, எந்தெந்த கோத்திரம் கலந்து கொண்டது, எந்தெந்த கோத்திரம் கலந்து கொள்ளல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. முதல்ல எப்பிராயிமிலிருந்து துளிர்த்தது. விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராமிலிருந்து துளிர்த்தது. எப்பிராயிம் இந்த யுத்தத்துல கர்த்தர் பக்கமா இருந்து யுத்தம் பண்ணாங்க. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். பென்யமீன் கோத்திரமும் யுத்தத்துக்கு கர்த்தர் பக்கமா இருந்தாங்க. மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். மாகீர்ன்றது மனாசேயில உள்ள மக்கள், மனாசே கோத்திரம், அவங்கள அதிபதிகள்லாம் வந்தாங்க. செபுலோன்ல இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவங்க, எழுதுறவங்க, அவங்கெல்லாம் இறங்கி வந்தாங்க. அப்ப இதுல இந்த வசனத்துல எப்பிராயிம், பென்யமீன், மனாசே, செபுலோன் 4 கோத்திரம் கர்த்தர் பக்கமா யுத்தத்துக்கு நின்றாங்க. இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோடு இருந்தார்கள். இசக்கார் கோத்திரமும் தெபோராலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கர்த்தர் பக்கமா நின்னாங்க. பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கிலே கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். இசக்கார் மனுஷரும் கால்நடையா யுத்தத்துக்கு கடந்து சென்றாங்க. ரூபனின் பிரிவினையால் அப்ப அந்த 5 கோத்திரமும் கர்த்தர் சார்புல இருந்து யுத்தத்துக்கு சாதகமா இருந்தாங்க. அடுத்து ரூபனின் பிரிவினையால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபன் என்ன செய்யலன்னா யுத்தத்துல கலந்து கொள்ளல. அந்த இருதயத்தின் நினைவுகள், உண்டான இருதயத்தின் நினைவு, தெபோரால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்க கலந்து கொள்ளல. கலந்து கொள்ளாத கோத்திரத்தை குறித்து ரூபன் கோத்திரம் கலந்து கொள்ளல. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? இவங்க யுத்தத்துக்கு வராம தங்களுடைய ஆடுகளை கவனிக்கிறதுல அங்கே தங்கி விட்டாங்க. தங்களுடைய வேலைதான் பெருசு, தங்களுக்காக வாழ்ந்தாங்க, கர்த்தரோட சித்தத்தை நிறைவேற்றல. ரூபனின் பிரிவினைகளால் மன
விசாரங்கள் மிகுதி. ரொம்ப வருத்தமா இருக்கு, ரூபன் இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளல அப்படின்ற நினைவுகள் ரொம்ப வேதனையா இருக்கு. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். ஏன்னா யோசுவா இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து யோர்தானுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது ரூபன், காத்து, மனாசே பாதி கோத்திரத்தாருக்கு யோர்தானுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது. அவங்கள பார்த்து நீங்க திரும்ப உங்களோட இடத்துக்கு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்துக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப திரும்பவுமா யுத்தத்துக்கு அவங்க என்ன செய்யல, வரல. அதான் இங்க பாக்குறோம். ரூபனும் காத்து, இது கீலேயாத் மனுஷன்றது காத்து, அவங்க யோர்தானுக்கு அக்கறையிலேயே இருந்து விட்டார்கள். தான்ற கோத்திரம் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கிறது என்ன? தான் மனுஷர் கப்பல்ல தங்கி இருக்கிறாங்க. அவங்களும் யுத்தத்துல கலந்து கொள்ளல, தங்களோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். அதே மாதிரி ஆசேர் மக்களும் தங்களோட ஆசேர் கோத்திரத்தாரும் தங்களோட காரியத்தை பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய யுத்தத்துல கலந்து கொள்ளல. அப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டா யாரெல்லாம் கலந்து கொள்ளல அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இதேதான் வேதத்திலையும் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து ஓமைகளா சொல்லும்போது ஒரு பெரிய விருந்த ஆயத்தம் பண்றாரு. நீ போய் கூட்டிட்டு வா அழைக்கப்பட்டவங்கள அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் நான் புதுசா மாடு வாங்கியிருக்கேன் அதனால அதை சோதிச்சு பார்க்கணும், ஒருத்தன் நான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால நான் வரக்கூடாது, ஒருத்தன் நான் நிலத்தை வாங்கியிருக்கேன் அதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த அழைப்பை அசட்டை பண்றாங்க. அதே மாதிரிதான் இங்க யுத்தத்துக்கு போகாம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கத பார்த்தோம். நம்மளும் கூட உலக காரியங்கள்ல சிக்கி ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்றாம போயிடக்கூடாது. நம்ம எப்பயும் ஜாக்கிரதை உள்ளவர்களா, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களா நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்மளோட வாஞ்சையெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவரோட சித்தத்தை செய்யணும் அப்படின்றதுலயே இருக்கணும். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ரெண்டு கோத்திரம், செபுலோன் கோத்திரம் நப்தலி கோத்திரமும் உயிரை பெருசாவே நினைக்கல. அதெல்லாம் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிந்து செயல்படுறாங்க. ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவிலே தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. ஜெயிச்சு திரவிய கொள்ளைய அவங்க பெற்று கொள்ளல. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரசாவோடைய யுத்தம் பண்ணின. சிரசான்றது கானானிய ராஜாவாகிய யாபீனோட சேனை தலைவன், படைத்தலைவன். அவனோடு இயற்கையும் யுத்தம் பண்ணுது. ஏன்னா இந்த யுத்தத்தை நடத்துறது கர்த்தர். அப்ப சிசராவோடு யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. அந்த கீசோன் பள்ளத்தாக்குலதான் அவங்கள நான் இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செசராவையும் அவனோடு கூட இருந்த படையும் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பேசினாரு. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வரப்பட்டாங்க, கீசோன் பள்ளத்தாக்குக்கு தான் கொண்டு வரப்பட்டாங்க. சிசராவும் அவனோட படையும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நதி அவங்கள அடித்து கொண்டு போயிடுச்சு. இயற்கையே அவங்களுக்கு விரோதமா செயல்படுது, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதுனால. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய்.
இவங்க வெற்றி பெற்றதுனால இப்ப வெற்றிய கொண்டாடுறாங்க. ஒருவேளை எதிரிகள் பலவான்களா இருந்தா கூட கர்த்தர் தெபோராலோடும் பாராக்கோடும் இருந்ததுனால பலவான்களை மிதித்தாங்க. அப்பொழுது குதிரைகளின் குளம்புகள் பாய்ச்சலினாலே, பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. குதிரைகளோட குழம்பு கால் பகுதியில இருக்க குழம்புகள் அவங்களே பலசாலிகளே பாய்ந்ததுனால அது அப்படியே பிளந்து போயிடுச்சு. அவங்களோட படை அவங்களாலே பாதிக்கப்பட்டது. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். இது ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தை சபிக்க சொல்றாரு கர்த்தருடைய தூதனானவர். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. அவங்க சபிக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் பக்கமா அவங்க வரல. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், அவருக்கு சாதகமா இவங்க வரல. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. அந்த கானானியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணின போது இவங்க கர்த்தர் பட்சத்துல நிக்கல. அதுதான் காரணம். அதனால அவங்க சபிக்கப்பட்டாங்க. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபோரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருந்த ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இப்ப யாகேல பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்ம முந்தின அதிகாரத்துல அவ எப்படி துணிச்சலோடு செயல்பட்டா, ஞானமா செயல்பட்டா, தேவ திட்டத்தை அறிந்து செயல்பட்டா, தைரியமா செயல்பட்டதெல்லாம் நம்ம தியானிச்சோம். அத அவ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். அங்க செசரா அவளோட வீட்டுக்கு வந்த போது தாகமா இருக்கு, தண்ணி குடுன்னு கேட்ட உடனே டக்குன்னு பாலை எடுத்து கொடுத்தான். அவனை நம்ப வைக்கிறதுக்காக எப்படி செயல்பட்டா, ஞானமா செயல்பட்டா. ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். வெண்ணெயை கொண்டு வந்து கொடுக்கிறா. அதான் அவனுடைய நம்பிக்கையை பெரும்படியா செயல்படுறா, ஞானமா செயல்படுறா. தன் கையால் ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளரின் கத்தியையும் பிடித்து செசராவை அடித்தாள். ஒரு ஆணி எடுத்து அந்த செசராவை அடிக்கணும்னா அவளுக்கு பலம் வேணும், தைரியம் வேணும். எல்லாம் கர்த்தரை அவளுக்கு அதெல்லாம் கொடுத்து பலப்படுத்தினார். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். எவ்வளவு ஸ்ட்ராங்கா பலசாலியா செயல்படுறா அப்படின்றத பாக்குறோம். அப்படியா அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தா. ஏன்னா தேவ திட்டத்தை அறிந்து செயல்பட்டா, தைரியமா செயல்பட்டா, கர்த்தருடைய பலத்தோடு செயல்பட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். காலு கீழே கொண்டு வந்துட்டா சத்ருவ. இது கர்த்தரால செய்யப்பட்ட யுத்தம்ன்றதுனால ஈஸியா இந்த யுத்தத்துல வெற்றி பெற்றாங்க. அவளோட காலு கீழே சத்ரு விழுந்து கிடக்கிறான், மடிந்து போனான். செசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்தாள். ஜன்னல் வழியா தன்னுடைய மகன் வரவுக்காக வெற்றி பெற்று வருவான் அப்படின்ற நம்பிக்கையோட அவ காத்திருக்கா. அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதுன்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறான். அவன்கிட்ட 900 ரதங்கள் இருந்துச்சு, அந்த ரதங்கள்லாம் பிந்தி போனதுன்னு ஏன் இன்னும் வரல? அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்ன என்று புலம்பினாள். அவளுக்குள்ள ஒரு புலம்பல் ஏற்படுது, ரதம்லாம் வரக்கானோம் அப்படின்னு. அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள், அவளோட தோழிகள்ல புத்திசாலிகள் சிலர் இருந்தாங்க. அவளுக்கு உத்தரவு சொன்னதும் அன்றி அவளுக்கு பதில் சொல்றாங்க. இவ கவலைப்படுறதுக்கு புலம்புறதுக்கு பதில் சொல்றாங்க.
அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவங்க சொன்னது மாத்திரமல்ல, இவளும் தனக்கு தானே சொல்லிக் கொண்டா, அந்த செசராவின் தாய். அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ? ஆளுக்கு 2 பெண்களையும் செசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திரத்தை ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருத்தும் சித்திர தையல் உள்ள பலவர்ணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றான். எல்லாம் ஜெயிச்சுட்டு அங்க கொள்ளையடிச்ச பொருளை பங்கிட்டு கொடுக்கணும். ஆளுக்கு 2 பெண்கள், அப்புறம் செசராவுக்கு பலவர்ண ஆடை, பலவர்ண சித்திர தையல் ஆடை, இதெல்லாம் கொள்ளையிட்டு பங்கிட்டு கொடுக்கணும். அதுக்கு நேரம் ஆகுது, அதனாலதான் லேட்டா வர்றான். அவளா நினைச்சுக்கிறா, அவளா பேசிக்கிறா. ஆனா உண்மை அது கிடையாது. சிசரா மரித்து போயிட்டான், யுத்தத்துல தோல்விய சந்திச்சான். இப்ப தெபோராலும் பாராக்கும் ஒரு ஜெபம் பண்றாங்க. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ அவங்களாம் அந்த சிசராவை போல அழிந்து போகணும். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். யாரெல்லாம் கர்த்தரிடத்துல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க வல்லமையுள்ள சூரியனை போல பிரகாசிக்க கடவர்கள். ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்து காரியத்தை நடத்துறதுனால அவங்க மூலம் வல்லமை வெளிப்படுது, பிரகாசம் வெளிப்படுது என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. அதுக்கு அடுத்து வெற்றி பெற்ற பிறகு 40 வருஷம் தேசத்துல அமைதல் உண்டாயிடுச்சு. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, கர்த்தருடைய யுத்தத்துல எந்தெந்த கோத்திரம் சப்போர்ட் பண்ணாங்க, எந்தெந்த கோத்திரம் அதுல அசட்டை பண்ணி கலந்து கொள்ளலன்னு பார்க்கிறோம். எப்பிராயிம், பென்யமீன், மனாசே, செபுலோன், இசக்கார், இவங்கெல்லாம் கர்த்தருடைய யுத்தத்துல அவங்க நின்னாங்க. ஆனா ரூபன் கோத்திரம், காத்து கோத்திரம், ஆசேர் கோத்திரம், தான் கோத்திரம், இவங்கெல்லாம் தங்களோட காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கர்த்தருடைய யுத்தத்துல கலந்து கொள்ளல அப்படின்றத தியானித்தோம். செபுலோனும் நப்தலியும் தங்களுடைய உயிரே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அடுத்து நட்சத்திரங்களும் செசராவோட யுத்தம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். கீசோன் நதி அவங்கள அடிச்சிட்டு போச்சு, இயற்கையே அவங்களுக்கு எதிராக செயல்பட்டது. அப்புறம் அவங்க பலவான்களை நாம மிதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அடுத்து யாகேலை பத்தி சொல்லியிருக்கு. அவ ஆசீர்வதிக்கப்பட்டவ. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தா, வெண்ணெயை கொடுத்தா, ஆணிய வச்சு சுத்தியலை வச்சு அவனை அடிச்சு செசராவை கொன்றத சொன்னது பார்த்தோம். அவளோட காலு கீழே அவன் விழுந்து கிடந்தா, சத்துரு மடங்கடிக்கப்பட்டதை பார்த்தோம். செசராவின் தாய் முதல் புலம்புனா, அதுக்கப்புறம் கொள்ளையிட்ட பொருளை பங்கிடுறதுக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே தேத்திக்கிட்டதை பார்த்தோம். கடைசியா தெபோராலும் பாராக்கும் ஒரு ஜெபம் பண்றாங்க. யாரெல்லாம் கர்த்தரை பகைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அழிந்து போகணும், யாரெல்லாம் கர்த்தர் இடத்துல அன்பு செலுத்துறாங்களோ அவங்களாம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்றதோடு இந்த பாடல் முடிந்தது. அதுக்கப்புறம் 40 வருஷம் தேசத்துல சமாதானமா இருந்தது, யுத்தம் இல்லாம அமைதலா இருந்தது அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு கூட்டம் பக்கமாய் நின்றாங்க, ஒரு கூட்டம் உம்மை அசட்டை பண்ணி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தங்களோட காரியத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்றத தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே உலக காரியங்கள்ல சிக்காம உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், விழிப்புள்ளவர்களாய் உம்முடைய வழிகள்ல நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
ஆண்டவரே, உம்மிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்துல அன்பு கூர்ந்து ஆண்டவரே சூரியனை போல பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்க மூலம் உம்முடைய வல்லமை வெளிப்படணும், எங்க மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படணும். எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாரும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.